வணக்கம் நண்பர்களே. அப்புறம் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி தேர்தல் நாள். எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைய நாளில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர் கால தேர்தல் முறையை குறிக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அம்பலவாணநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய முற்கால பாண்டிய பேரரசு சடையவர்ம பராந்தக கோமார சடையருடைய கல்வெட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் 1 மணி நேரம் தாங்க இருக்குது வாக்களிக்க. தயவுசெய்து எல்லோரும் போய் வாக்களித்துட்டு வாங்க. இது நம்மளுடைய ஜனநாயக கடமை. மறக்காமல் வாக்களிங்க. சரி, இப்போ நம்ம பாண்டிய மன்னரை பற்றி பார்ப்போம். பராந்தகன் அப்படிங்கிற இந்த மன்னர் கிபி 765 790 வரை ஆட்சி செய்த மன்னர். அரிகேசரின்னு சொல்லப்படக்கூடிய மன்னருடைய மகனாக இவர் இருக்கிறார். இவரோட பேர் நெடுஞ்சடையன்னு ஒரு அடைமொழி இருக்குது. கங்கரசனோட மகளான பூத சுந்தரி தான் இவரோட தாய். கிபி 765 முடிசூடி கொண்ட இவருக்கு சடையவர்மங்கிற பட்டமும், இவரை பற்றிய தகவல்கள் வேள்விக்குடி செப்பேடுகளையும் சீவரமங்கல செப்பேடுகளையும், முக்கியமாக இப்போ பார்க்க போகிற மானூர் கல்வெட்டுலையும் ஆனைமலை மற்றும் திருப்பரங்குன்ற கல்வெட்டுகளையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மன்னர். வெற்றி பெற்ற நாடுகளெல்லாம் பாதுகாத்தும் குறுநில மன்னர்களை கண்காணித்தும் வந்திருக்கதா சொல்கிறாங்க. கரவபுரம்ங்கிற நகரில் அகழியும் மதிலும் கோட்டையும் அமைத்து அது மிகப்பெரிய நிலப்படையாக வைக்கிறார் இந்த மன்னர். அந்த பகுதி திருநெல்வேலி வட்டம் உக்கரக்கோட்டைன்னு அழைக்கப்பட்டு பின்னால் களக்குடி நாட்டு கவந்தபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த களக்குடி நாட்டு கவந்தபுரம் உக்கரக்கோட்டை வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதியே அதுதான். அதனால தான் இந்த அறிமுகம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மன்னர் பேரில் இன்னொரு பராந்தக நெடுஞ்சடைன்னு ஒரு மன்னர் இருக்கிறார். இந்த கல்வெட்டுக்குள்ளேயே ஒரு 2 குழப்பம் வரும். இந்த மன்னரா அந்த மன்னராங்கும் போது வருடத்தை வச்சு தான் இந்த மன்னர்னு உறுதி செய்ய முடியுது. அந்த வகையில் இவர் தான். இவர் ஆட்சி காலத்தில் தான் பாண்டிய நாட்டில் பெரியாழ்வார் வாழ்ந்திருக்கார். ஆழ்வாரில் சொல்லுவோம்ல, பெரியாழ்வார் மீது மிகுந்த பக்தி கொண்ட இந்த பராந்தகன் அவரிடம் அடியவராகவும் இருந்திருக்கிறார். அதனால தான் இவர் வைணவராகவும் இருந்திருக்கிறார். கார்முருக பாத்தன், பண்டித வச்சலன், பர்விபூரணன், பாபவீரு குணராக்கியன், கூட நிர்ணயன், சதிலா பராந்தகன், வரகுண மகாராசா, மாறன் சடையன்னு பல பெயர்கள் உண்டு இவருக்கு. மிக முக்கியமாக தமிழ் மொழி மீது பற்று கொண்ட இவர் வடமொழியிலும் நல்ல ஆதிக்கம் செலுத்திய காரணத்தினால இவருடைய நிறைய கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா வடமொழியும் கலந்திருக்கும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் மொழியோட வட்டெழுத்து கல்வெட்டு மானூர் கோவிலோட தூணில் இருக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார ஜடையனுக்கு ஆண்டு 35 நாள் 410 இந்நாளால் களக்குடி நாட்டு பிரம்மதேயம் மானநிலை நல்லூர் மகாசபையும் பெருங்குறி சாற்றி ஸ்ரீ கோவர்த்தனத்து கூடியிருந்து இவ்வூர் மகாசபையும் குடிமன்றாடுவதனுக்கு செய்த வியவஸ்தையாவது. பொதுவாக இந்த மாதிரியான கல்வெட்டுகள், சபை கல்வெட்டு வந்தாலே வியவஸ்தைன்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது கூடி சேர்ந்த ரெசல்யூஷன், தீர்மானம் மாதிரி, அதுதான் அதோட அர்த்தம். மங்களம் உண்டாகட்டும். பாண்டிய பேரரசனான சடையவர்ம பராந்தக கோமார சடையரோட 35ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 800 419 நாளில் இந்த கல்வெட்டு இயற்றப்படுது. களக்குடி நாடு இப்போ இருக்கிற மானூர் உக்கரங்கோட்டை பகுதியெலாம் சொல்லப்படுது. அதில் வர பிரம்மதேய நிலம் தான் மானூர், அதாவது மானநிலை நல்லூர் தான் இந்த ஊரோட பெயர். மகாசபையினர் அவங்கள பெருங்குறின்னு குறிப்பிடுவாங்க. முரசடித்து இந்த ஊரில் இருக்கிற கோவர்த்தனம் அப்படிங்கிற பெருமாள் கோவிலில் எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஊர் சபையில் நீதிபதி, அந்த சபையில் நீதிபதி மாதிரி இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த அமைப்பில் வர விருப்பம் கொண்டு போட்டியிடுறவங்களுக்கு சில தீர்மானங்கள் வகுக்கிறாங்க. அதான் குடிமன்றாடுவதனுக்குன்னு சொல்கிறாங்க. வகுத்த தீர்மானங்கள், அதுதான் வியவஸ்தை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த அம்பலவாணநாத சுவாமி கோவில் சொல்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் ஒரு காலத்தில் பெருமாள் கோவிலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. விதிகள். முதல் விதி, இவ்வூர் பங்குடையார் மக்கள் சபையில் மன்றாடுகிறது ஒரு தர்மம் உட்பட மந்திர பிரமாணம் வல்லார் ஸ்வரத்தராய் இருப்பாரே ஒரு பங்கினுக்கு ஒருத்தரே சபையில் மன்றாடுவதாகும். அதாவது என்னென்னா, இந்த ஊரை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பங்கு, ஒரு ஷேருங்கிற வீதம் இந்த ஊரோட பங்கு, அந்த ஒரு பங்கை கொண்டு தர்மம் உட்பட மந்திர பிரமாணத்தில், அதாவது வேதம் படித்தவராக இருக்கணும். அதேமாரி நல்ல நடத்தை கொண்டவராகவும் அவர் இருந்தார் அப்படின்னா அவர் இந்த சபையில் பங்கு பெறலாம். தட் மீன்ஸ் அந்த சபையில் போட்டி போட்டு அவர் ஜெயித்து இந்த சபையை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கலாம். இது முதல் விதி. 2வது விதி, விலையும் பிரதிக்கிரகமும் ஸ்ரீ தனமுடையார் ஒரு தன்மம் உட்பட மந்திர பிரமாணம் வல்லராய் சுரத்தராய் இருப்பாரே மன்றாடுவதாகும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது அந்த ஷேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேரை விலை கொண்டு அதை வாங்கியோ இல்லை பரிசாகவோ இல்லை சீதனத்தாலேயோ ஒரு பங்கை ஒருத்தர் பெறுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரும் என்ன பண்ணியிருக்கணுமா, மந்திர பிரமாணம், அதாவது இந்த வேதம் படித்தவராக இருக்கணுமா. அதே மாதிரி நன்னடத்தை கொண்டவராகவும் இருந்தால் அவர் என்ன பண்ணலாம், சபையில் பங்கு பெறலாம். ஷேர்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஷேர் பாண்ட் போட்டு ஷேர் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த காலத்தில் பங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கதை அப்படின்னா,
சபைக்குன்னு ஒரு சில பங்கு இருக்கும் போல. அந்த பங்க வாங்குறது, இல்ல ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட இருந்த பங்கு அப்படியே வாங்கும்போது, அவருக்கு அதில வந்து அந்த வேதம் தெரிஞ்சவராவும், நல்ல நடத்தை கொண்டவராவும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது 2வது ரூல். 3வது என்னன்னா, இதன் மேற்பட்டது விளையாலும் பிரதிக்கிரங்கரத்தாலும், ஸ்ரீ தனத்தாலும் சிராவணை இதான் மிக முக்கியமான வார்த்தை. சிராவணை புகுவார். முழு சிராவணை அன்றி, கால் சிராவணையும், அரை சிராவணையும், முக்கால் சிராவணையும் புகவும் பணிக்கவும் பெறாதவர். அது என்ன சொல்றாங்கன்னா, இனி வருங்காலத்தில அதே மாரி அந்த பங்க விலை கொண்டோ, இல்ல பரிசாவோ, இல்ல சீதனத்தாலோ பெறுறவங்களுக்கு, அத வாங்குறவங்களுக்கு முழு உரிமைகள் தரப்பட மாட்டாது. அதுக்கு என்ன காரணம் அப்புறம் சொல்றேன். அவங்களுக்கு கால், அரை, முக்கால் அளவு தான் உரிமைகள் வழங்கப்படும். அதாவது என்ன, சும்மா வந்து சபையில பங்கேற்கலாம். அவங்க வந்து ஒரு தீர்ப்போ, இல்ல ஏதோ வந்து சொல்ல முடியாது. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில அவங்க இருக்க முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, இதில பாயிண்ட் அவுட் பண்ண வராங்க அப்படின்னா, அந்த நபர் என்னதான் பங்கு வச்சிருந்தாலும், ஒரு பெரிய கேட்டகரியில இருந்தாலும், அவர் வேதம் படித்தவராவும், நன்னடத்தை கொண்டவராவும் இருக்கணும். இதுதான் நீங்க அடுத்த பாயிண்ட்ல பார்ப்பீங்க. பங்கு விலைக்கு கொள்பவர் ஒரு வேதம் எல்லா இடமும் சவரிசிஷ்ட பரீட்சை தந்தார்க்கே சிராமணை பணிப்பதாகும். அடுத்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, விலை கொண்டு பங்கு பெற்றவர்கள் என்னதான் நீ பங்க விலை கொண்டு வாங்கினாலும், அந்த வேதம் முழு வேதத்தில நீ தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது நீ அதில வந்து அந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி நீ பரீட்சையில தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா, அந்த சபையில பங்கு பெற தகுதியுடையவர். இதில பங்கு பெற சபையில நீங்க பங்கு பெறுறதுக்கே இவ்வளோ தகுதி சொல்றாங்க. குவாலிஃபிகேஷன் மாரி அந்த காலத்தில வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து, இப்பரிசு அன்றி சிராவணை புக்காரையும் பின்னையும் இக்கச்சத்தில் பட்ட பரிசை மன்றாடுவதாகவும் குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த முடிவுல வரக்கூடிய இந்த உரிமை மட்டும் இல்லாமல், இப்ப சொல்ற இந்த உரிமை மட்டும் இல்லாம, இந்த பங்க வாங்குறதுக்கு உரிமை பெற்றிருக்காங்கல்ல, அவங்க ஒப்பந்த அடிப்படையில மட்டும் விவாதங்கள கலந்து கொள்ளலாம். அதாவது வந்து எப்படின்னா, நீ என்னதான் பரீட்சை எழுதி எல்லாம் பண்ணாலும் கூட, சில பேருக்கு வந்து விவாதங்கள்ல மட்டும் கலந்து கொள்ளலாங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் மட்டும் போட்டுக்கிற மாரி. அதாவது ஒரு 6 மாசம், 7 மாசம் அப்படி இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி இப்பரிசினால் முழு சிராவணை இல்லாதாரை எவ்வகைப்பட்ட வாரியமும் ஏற்ற பெறாதாராகவும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதேபோல முழு உரிமைகள் வழங்கப்பெறாதவர்கள், எந்த உரிமையும் கொடுக்கப்படாத ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த வாரியத்திலயும் இடம் பெற முடியாது. வாரியம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு துறையை நிர்வகிக்க, முறைப்படுத்த அரசாலேயோ, ஒரு அமைப்பாலேயோ நியமிக்கப்படுற உயர்மட்ட குழு தான் வாரியம். நமக்கு தெரியும் நல வாரியம், அதேமாரி சொசைட்டி, கூட்டுறவு வாரியம் இப்படி நெறைய வாரியங்கள் இப்பயும் இருக்கு. இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டதே இந்த மாரி அமைப்பு தான். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ங்கிறது வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியே பாண்டியர் காலத்துல இருக்கு. அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டுக்கெல்லாம் 123, 24 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்வெட்டு தேர்தல் கல்வெட்டு இருந்திருக்கு பாருங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இப்பரிசு செய்கின்றாரும் அன்றென்று குத்துக்கால் செய்யப் பெறாதாராகவும், குத்துக்கால் செய்வாரையும் குத்துக்கால் செய்வார்க்கு உறவாயுட நிற்பாரையும் வெவ்வேறு வகை ஐயஞ்சு காசு தண்டங்கொண்டு பின்னையும் இக்கச்சத்தில் பட்ட பரிசை செய்வதாகவும், இப்பரிசு பணித்து வியவஸ்தை செய்தோம் மகாசபையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில குத்துக்கால்ங்கிறது என்னன்னா, ஒரு தொந்தரவு, இல்ல ஒரு பிரச்சனை, இல்ல இந்த சட்டத்துக்கு எதிரா செயல்படுறது அப்படிங்கிற மாரியான நபர்களுக்கு என்ன தண்டனை? அவங்களுக்கு எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த முடிவில் இப்ப எடுத்த முடிவுகள் எல்லாத்தையும் சபையை தேர்ந்தெடுக்கும் முறையை எந்தவித மறுப்பும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தவும். அதேபோல அதுக்கு தீங்கு செய்வோர், இல்ல எதிரா நிக்கிறவங்க, இல்ல அந்த எதிரா நிக்கிறவங்களுக்கு துணையா, உறுதுணையா இருக்கிறவங்களுக்கு என்னது தலா 5 காசுகள் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது வெவ்வேறு வகை ஐயஞ்சு காசு தண்டங்கொண்டுன்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதன் பின்னும் இம்முடிவுகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த சபையினர் தீர்மானம் செய்றாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜரலா கரெக்டான ஆளுங்கள எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது அந்த ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிற இடத்துல அவங்க வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ விஷயத்த குடுக்குறாங்க. வெறும் நீ பங்க மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு, ஷேர் மட்டும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நான் தீர்ப்பு சொல்வேன் அப்படிங்கிற ரூல்ஸ் இல்லாம, நீ ஒழுங்கா வேதம் படிச்சவனாவும், அது ஒழுங்கா நீதிநெறி சொல்றவனாவும் இருக்கணுங்கிற காரணத்தினால இது வகுத்திருக்காங்க. அதேமாரி காலத்திற்கேற்ப சபையில சில மாற்றங்கள் செய்திருக்காங்க பாண்டியர்கள். இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த பங்க வாங்குறாங்கல்ல, அந்த உண்மையான பங்குதாரர்களோட வழித்தோன்றல்களுக்குன்னு ஒரு வட்டி பணம் வரணும் பார்த்தீங்களா? அந்த வட்டி பணம் புதிதா சில பேர் குடியேறுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊர்ல, அவங்களால பாதுகாக்கப்படும். அப்ப இது ரொட்டீனா என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த நடைமுறை சபையில நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த முறைய 7 முறைகள கொண்டு வராங்க.
இதுதான் மானூர் கல்வெட்டு. பாண்டியர்களே முதல்ல ஆரம்பிச்சது தான். அதன் பிறகு தான் உத்திரமேரூர் வருது. அதன் பிறகு தான் மற்ற கல்வெட்டுகள்லாம் வருது. சரிங்களா? இப்போ தேர்தல் நாளுங்கிறதுனால நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். நாளையிலேருந்து உத்திரமேரூர் கல்வெட்டும், அதேமாரி 3ஆம் ராஜராஜனோட செய்கலூர் கல்வெட்டும் தேர்தல் பத்தி குறிப்பிடுது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. மிக முக்கியமா இது பாண்டியர் கல்வெட்டுங்கிறதுனால அதிகமா பகிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.